சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு ஸ்பெஷலான முதல் காதல் பற்றி ரசிகர்கள் தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா தானா. இயக்குனர் பாரதி ராஜா ஃபீல் பண்ணதை பார்த்த ரஜினி ரசிகர்களோ தலைவரின் முதல் காதல் பற்றி இப்போ பேசி கொண்டிருக்காங்க. என்ன, யார் தலைவரோட முதல் காதல், என்ன அப்படி நடந்துச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இயக்குனரும் நடிகருமான பாரதி ராஜா பேட்டி ஒன்றில் தன் முன்னாள் காதலி பற்றி பேசியிருந்தாங்க. அதை கேட்டவர்களோ, நாம் காதலிச்ச பொண்ணு எங்கே, என்ன செய்து கொண்டிருக்கிறதோ என ஃபீல் பண்ணுறாங்க. இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரில் பஸ் கண்டக்டராக இருந்தபோது காதலித்த நிர்மலா இப்போ என்ன செய்கிறாங்களோ என தலைவர் ரசிகர்கள் பேச துவங்கிட்டாங்க. ரஜினியின் முதல் காதல் தான் இந்த நிர்மலா. சினிமா ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் கிடைத்த காரணமானவரும் இவர் தான், நிர்மலா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நிர்மலா ரஜினியின் கெரியர் விஷயத்தில் என்னவெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாம் நடந்துருச்சான். ரஜினி கண்டக்டராக வேலை செய்ய போது எம்பிபிஎஸ் படித்து வந்த நிர்மலாவுடன் அறிமுகம் கிடைச்சிருக்கு. நட்பாக துவங்கி அது காதலாக மாறியிருக்கு. ரஜினி நடித்த மேடை நாடகத்தை பார்த்த நிர்மலா சூப்பர் ஸ்டாருக்கு தெரியாமல் அடையாறு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் விண்ணப்பித்திருக்காங்க. அடையாறு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்து தனக்கு கடிதம் வந்ததை பார்த்த ரஜினிக்கு ஒரே ஆச்சரியமா. நாம் விண்ணப்பிக்கலையே என நினைத்தவருக்கு பின்னர் தான் இது நிர்மலா செய்த காரியம் என்பது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து ஏன் இப்படி செய்த என நிர்மலாவிடம் ரஜினி கேட்டிருக்காரு. அதற்கு நிர்மலாவோ, நீங்கள் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவர் என நினைக்கிறேன், நீங்கள் நாடு முழுவதும் பிரபலமாக நடிகராக வேண்டும், நீங்கள் நாடகத்தில் நடித்ததை பார்த்தபோது இதையெல்லாம் தான் நான் யோசித்து பார்த்தேன், அதனால் உங்கள் சார்பில் விண்ணப்பம் செய்தேன், நீங்கள் கண்டிப்பாக அடையாறு போகணும் என்று அவர் சொல்லியிருக்கார். நிர்மலா சொன்னதை கேட்டதும் ரஜினி சென்னைக்கு கிளம்பவில்லை. சினிமாவில் நடிக்க கற்றுக்கொள்ள அடையாறு செல்ல வேண்டும் என்பதனால வேலையை விட வேண்டும். மேலும் சென்னைக்கு செல்ல பணம் இல்லையே என ரஜினி தயங்கியிருக்காரு. அவரின் தயக்கத்தை புரிந்து கொண்ட நிர்மலா ரஜினிக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. ரஜினி சென்னையில் வந்த சில நாட்களிலே நிர்மலாவுடன் தொடர்பு இல்லாமல் போய்விட்டிருக்கு. இதனையடுத்து பெங்களூருக்கு சென்று நிர்மலாவை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. நிர்மலாவின் வீடு பூட்டி இருந்திருக்கு. அவர்கள் எங்கு சென்றார்கள் என யாருக்குமே தெரியவில்லை. நிர்மலா ஆசைப்பட்டது போன்று நடிகராயிட்டாரு ரஜினி. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பிரபலமான நடிகராயிட்டாரு. இருந்தாலும் ரஜினியை தேடி நிர்மலா வரவில்லை. நான் எவ்வளவு சாதித்தும் கூட நிர்மலா ஏன் என்னை தேடி வரவில்லை என நடிகர் தேவனிடம் ஒரு முறம் சொல்லி கண்கலங்கி இருக்காரு ரஜினி. நிர்மலா ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ஆனால் நிர்மலாவை பார்க்க வேண்டும் என்கின்ற ரஜினியின் ஆசை மட்டும் இன்று வரை நிறைவேறவில்லை. உங்களுக்கு நிர்மலா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வைரலாக்குங்க. கண்டிப்பாக ரஜினிகாந்தோட ஆசையை ரஜினிகாந்த் ரசிகர்களான நாம் தான் பூர்த்தி செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி செய்ய ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்கள். ரஜினிகாந்துக்கு அவருடைய பழைய காதலியை கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.